ஹலோ மை டியர் பசங்களா, வணக்கம் வணக்கம் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்மளோட மேத்ஸ்ல முதல் சாப்டர் ரியல் நம்பர்ஸ், அதில் ரெண்டாவது எக்ஸசைஸ் தான் இன்னைக்கு நம்ம சால்வ் பண்ண போகிறோம். வாங்க என் கூட சேர்ந்து நீங்கள் எல்லாரும் ட்ரை பண்ணுங்க. அண்ட் இந்த கொஸ்டின்ஸ்லாம் ரொம்ப சிம்பிள் அண்ட் இதே போல தான் உங்கள் போர்டு எக்ஸாம்லேயும் கொஸ்டின்ஸ் வரும். ஸோ கொஞ்சம் நான் சொல்கிற ஸ்டெப்ஸ் எல்லாம் நோட்டீஸ் பண்ணி அதெல்லாம் எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த கேள்விகளுக்கு ஸ்டாண்டர்ட் ப்ரொசீஜர் தான் சால்விங்க்கு. ஸோ இது போல கேள்விகள் நிறையா சிமிலராக கேட்பாங்க உங்கள் எக்ஸாமில். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கேள்வி தான் முதல் கேள்வி. இதை வாசிங்க என் கூட. ப்ரூவ் தட் √5 இஸ் irrational. ஸோ இதே மாடலில் √2 irrational ப்ரூவ் பண்ணும், √3 irrational ப்ரூவ் பண்ணும், √7 irrational ப்ரூவ் பண்ணும். இதெல்லாம் ஸ்டாண்டர்டாக அவங்க கேட்குற கொஸ்டின்ஸ். எல்லாத்துக்கும் ஸ்டெப்ஸ் அப்படியே HSL சேம். ஸோ ப்ளீஸ் நோட் டவுன் த ஸ்டெப்ஸ். சரியா? ஸோ வாங்க, ஐ வில் டீச் யூ ஹவு டு சால்வ் திஸ். ஸோ முதலாவது √5 இஸ் irrational நம்ம வந்து ப்ரூவ் பண்ணும். அதுக்கு we will do by proof by contradiction. அதான் நம்ம பண்ண போகிற மெத்தட். நம்ம எப்படி ப்ரூவ் பண்ண போகிறோம்னா, we will do proof by contradiction. அதாவது ஒன்று நம்ம அசியூம் பண்ணுவோம், அண்ட் அந்த அசம்ஷன் தப்புன்னு கடைசியில் we will show. நம்ம வந்து ஒன்று அசியூம் பண்ணிட்டு அதை வச்சு நம்ம சால்வ் பண்ணி கடைசி ஸ்டெப்பில் நம்ம அசியூம் பண்ணது தப்புன்னு சொல்லி we will prove. அதான் நம்ம பண்ண போகிறது. அதுக்கு பேர் மேத்ஸில் வந்து ப்ரூஃப் பை கான்ட்ரடிக்ஷன் சொல்லுவாங்க. சரியா? ஸோ இப்போ கான்ட்ரடிக்ட் பண்ணி இதை ப்ரூவ் பண்ணுனா நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது √5 இஸ் irrational. கான்ட்ரடிக்ட் பண்ணி irrational வரணும். அப்போ நான் என்ன அசியூம் பண்ணணும்? √5 ரேஷ்னல்னு அசியூம் பண்ணணும். சரியா? ஸோ முதல் ஸ்டெப் என்னன்னா, let us assume on the contrary. on the contraryனா அவன் கொடுத்துருக்கிறது டேய் irrational ப்ரூவ் பண்ணுறா அப்படின்னு கேட்டிருக்கான். ஆனால் நம்ம அதுக்கு எதிர்த்து contrary, on the contrary we are going to assume it is rational. Let us assume on the contrary that √5 is rational. இதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பசங்களா. ஸ்டாண்டர்ட் எல்லா கேள்விக்கும் இதே மாதிரி இதான் ஸ்டாண்டர்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஓகேவா? ரெண்டாவது ஸ்டெப் இப்போ என்ன? ரெண்டாவது ஸ்டெப் என்னன்னா, இப்போ நம்ம என்ன அசியூம் பண்ணுமோ அதை வச்சு என்ன பண்ண முடியும்னு பார்க்கலாம். இப்போ நம்ம √5 ரேஷ்னல்னு அசியூம் பண்ணியிருக்கோம். ரேஷ்னல்னா என்னது சார்? எனி ரேஷ்னல் நம்பர் கேன் பி எக்ஸ்பிரஸ்ட் as a by b where a and b are integers. a and b are integers, b is not equal to 0 and இது lowest ஃபார்ம்ல இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் lowest ஃபார்ம் என்னன்னா, இப்போ 10/15 இருந்துச்சுன்னா we write it as 2/3. கரெக்டா? ஏன்னா காமன் ஃபேக்டரை நம்ம கேன்சல் பண்ணலாம். காமன் ஃபேக்டரை நம்ம கேன்சல் பண்ணி லோவஸ்ட் ஃபார்ம்ல எழுதலாம். 5 2s are 10, 5 3s are 15. ஸோ 5ன்ற காமன் ஃபேக்டரை கேன்சல் பண்ணா எனக்கு 2/3 வரும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்கோம் லோவஸ்ட் ஃபார்ம்ல. லோவஸ்ட் ஃபார்ம்ல இருந்தா ஏயும் பியும் கோப்ரைமா இருக்கும். ஏயும் பியும் கோப்ரைமா இருக்கும். கோப்ரைம்னா என்னது? கோப்ரைம்னா அவங்களுக்கு மத்தியில காமன் ஃபேக்டர்ஸே கிடையாது. அவங்களுக்கு மத்தியில காமன் ஃபேக்டர்ஸே கிடையாது. ஸோ லோவஸ்ட் ஃபார்ம்ல ரெப்ரசென்ட் பண்ணா இந்த மாதிரி காமன் ஃபேக்டர்லாம் கேன்சல் பண்ணிட்டு லோவஸ்ட் ஃபார்ம்ல ரெப்ரசென்ட் பண்ணா 2/3 ஃபார் எக்ஸாம்பிள் வச்சுக்கோ. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன், இவங்க ரெண்டு பேருக்கும் காமன் ஃபேக்டர்ஸ் இருக்கா? 2க்கும் 3க்கும் காமன் ஃபேக்டரே கிடையாது. ஸோ அப்போ 2 and 3 are said to be co-prime. அந்த மாதிரி புரியுதா? ஆர் யூ ஆல் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ லோவஸ்ட் ஃபார்ம் சிம்பிளிஃபைட் ஃபார்ம்ல ரெப்ரசென்ட் பண்றப்போ a by bன்னு ஏக்கும் பிக்கும் காமன் ஃபேக்டரே இருக்காது. அதனால தான் ஏயும் பியும் கோப்ரைம்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப முக்கியம் நம்ம ப்ரூஃப்க்கு. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டெப் பசங்களா. சரியா? வெரி குட். ப்ளீஸ் நோட் பண்ணிக்கோங்க. ஐ வில் ரைட் இட் டவுன் ஃபார் யூ. திஸ் ஸ்டெப் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இது தேவையான ஸ்டெப், மறக்காதீங்க. சரியா? இப்போ மூணாவது ஸ்டெப் போலாமா? இப்போ நான் என்ன பண்ண போறேன், தேர்ட் ஸ்டெப் வந்து பி அங்க எடுத்துட்டு போயிடலாம். அப்போ √5 into b is equal to a. சரியா?
இங்கேருந்து கொஞ்சம் மேனிபுலேஷன் லைட்டாக நான் கொஸ்டினை சேஞ்ச் பண்ணி எனக்கு சாதகமாக கொண்டு வந்து அப்புறம் ஃபைனலாக கான்ட்ரடிக்ட் பண்ணி நான் வந்து இதை ப்ரூவ் பண்ண போகிறேன். அவன் என்ன கேட்டிருக்கானோ அதை ப்ரூவ் பண்ண போகிறேன். சரியா? ஸோ இது ஸ்டாண்டர்ட் ஸ்டெப்ஸ். ப்ளீஸ் ரிமெம்பர் திஸ். இங்கே √5க்கு பதிலாக கொஸ்டின்ல √2, √3, √7 வந்தாலும் இதே ப்ரொசீஜர் அப்படியே டிட்டோ சேம். ஓகேவா? இதே நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். அதனால கவனமாக எழுதிக்கோ. இப்போ அடுத்தது என்ன பண்ணுவேன், ஐ வில் ஸ்கொயர் போத் சைட்ஸ். ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ண போகிறேன். ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ண என்ன ஆயிரும், √5b ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு a ஸ்கொயர். ஸோ √5b ஹோல் ஸ்கொயர் இந்த பக்கமும் ஸ்கொயர் பண்ணால் a ஸ்கொயர் ஆயிரும். ஸோ √5 ஸ்கொயர் வந்து √5 ஸ்கொயர் வந்து 5. √5 ஸ்கொயர் பண்ணால் √2 ஸ்கொயரும் கேன்சல் ஆயிரும், 5 ஆயிரும். b ஸ்கொயர் பண்ணால் b ஸ்கொயர் ஆயிரும். அது ஈக்குவல் டு a ஸ்கொயர். இப்போ இங்க அடுத்த முக்கியமான ஸ்டெப் வரப்போகுது. என்னது சார், 5b ஸ்கொயர் ஈக்குவல் டு a ஸ்கொயர்னா அப்போ a ஸ்கொயர் இஸ் a மல்டிபிள் ஆஃப் 5. ஆமாவா இல்லையா? 5 இன்டூ சம்திங் தான் a ஸ்கொயர். புரியுதா? நல்லா புரிஞ்சுக்கோ, ட்ரை பண்ணு. அப்படி உனக்கு புரியாட்டி எக்ஸாம்பிள்ஸ் போட்டு பாரு, அப்பதான் உனக்கு புரியும். அப்பதான் உனக்கு அந்த ஃபீல் கிடைக்கும். ஓகேவா? ஸோ 5 இன்டூ b ஸ்கொயர் ஈக்குவல் டு a ஸ்கொயர்னா 5 is a multiple of a square. Okay, so 5 is a factor of a square. A square is a multiple of 5. That's the right way of saying it. I'm sorry. Okay, so a square வந்து 5 ஓட ஒரு மல்டிபிள். ஏன்னா a square வந்து 5 into something. புரியுதா? அப்போ அது என்ன எழுதலாம், இதுலேருந்து from this I can say a square is divisible by 5. இது ரொம்ப முக்கியம் பசங்களா. this is a golden step. a square is divisible by 5. எல்லாருக்கும் புரிஞ்சா? ஏன்? ஏன்னா a square is a multiple of 5. a square வந்து 5 into something. a square வந்து a square is equal to 5 into something. அப்போ a square வந்து கண்டிப்பா 5ல divisible-ஆ? ஆமா. இப்போ by theorem 1.2 by theorem 1.2 நம்ம என்ன சொல்லலாம், by theorem 1.2 பசங்களா ஒரு ஸ்கொயர் வந்து ஒரு பிரைமால டிவைட் ஆச்சுன்னா அப்போ அந்த ஒரிஜினல் நம்பரும் 5ஆல டிவைட் ஆகும். அதான் theorem 1.2. if a square is divisible by a prime number, இங்க என்ன பிரைம்னா வரலாம், 2 வரலாம், 3 வரலாம், 5 வரலாம், 7 வரலாம், என்ன வேணாம். அவன் என்ன கேள்வியில கேட்கறானோ அதை பொறுத்து நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். if a square is divisible by 5, then a is also divisible by 5. இது முக்கியமான ஸ்டெப். a is also divisible by 5. இது கோல்டன் ஸ்டெப் பசங்களா, வெரி இம்பார்ட்டன்ட். இந்த ஸ்டெப் இஸ் வெரி crucial. இந்த ரெண்டு ரெட் கலர் பாக்ஸ் தான் இந்த ப்ரூஃப்லே மிக முக்கியமான ஸ்டெப்ஸ். எது? இந்த ஸ்டெப், இந்த ஸ்டெப். these two are very important. சரியா? இப்போ அடுத்தது என்னன்னு பார்க்கலாமா? இப்போ பசங்களா a is divisible by 5 னா a is divisible by 5 னா அப்போ a வந்து 5 ஓட ஒரு மல்டிபிள். கரெக்ட்டா? இப்போ a வந்து 5 ஆல டிவிசிபிள்னா அப்போ a is a multiple of 5. அப்பதான் டிவிசிபிளா இருக்க முடியும். யோசிச்சு பாரு. அப்போ a வந்து 5 ஓட ஏதோ ஒரு மல்டிபிள். அதனால தான் a is divisible by 5. அப்போ a வந்து I can write it as 5 times c, where c is some integer. Where c is some integer. ஓகேவா? எல்லாருக்கும் புரியுதா? இப்போ a 5c ன்னு போட்டிருக்கேன். ஏன் எப்படி சார் போட்டீங்க? ஏன்னா இதை நான் ப்ரூவ் பண்ண பிறகு இதை நான் சொல்லலாம். இதை நான் கொண்டு வந்த பிறகு நான் இதை சொல்லலாம். இதை நான் கொண்டு வந்துட்டேன்னா a is divisible by 5 கொண்டு வந்துட்டேன்னா a is divisible by 5 னா அப்போ a is a multiple of 5. அதனால தான் a வை 5c ன்னு எழுதியிருக்கேன். ஏன் இப்போ இதை எழுதுனேன்? ஏன்னா இப்போ நான் ப்ரூவ் பண்ண போறேன். நல்லா பாரு. இப்போ நான் என்ன பண்ண போறேன், I'm going to square both sides. ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணலாம். a ஸ்கொயர் is equal to 5c ஸ்கொயர். 5c ஸ்கொயர்னா 25c ஸ்கொயர். 5 ஸ்கொயர் 25, c ஸ்கொயர் c ஸ்கொயர்னு போட்டேன். இப்போ a ஸ்கொயர் என்னது? a ஸ்கொயர் வந்து 5b ஸ்கொயர். ஸோ a ஸ்கொயருக்கு பதிலாக நான் 5b ஸ்கொயர்னு எழுத போறேன். ஸோ 5b ஸ்கொயர் இஸ் 25c ஸ்கொயர். அப்போ ஒரு 5 கேன்சல் ஆகி I will get b ஸ்கொயர் ஈக்குவல் டு 5c ஸ்கொயர். இது மிக முக்கியமான ஒரு ஸ்டெப். இப்போ b ஸ்கொயர் இஸ் 5c ஸ்கொயர்னா
அப்போ b square is the multiple of 5. கரெக்டா? இப்போ b square is the multiple of 5. ஏன்னா b square is 5 into c square. 5 into something. அப்போ b square is a multiple of 5. சூப்பரா? Did you all like it? வேற லெவலா? So இப்போ next step, sixth step வந்து என்னது? b square is a multiple of 5. அப்போ b square is divisible by 5. புரியுதா? இந்த வார்த்தைகள்லாம் ரொம்ப முக்கியம் பசங்களா. See, multiple of 5 na it will be divisible by 5. For example, multiples of 5 என்னது? 5, 10, 15, 20, 25, 30, 35, 40, 45, 50, 55, 60. இது எல்லாமே divisible by 5 தானே? அதான் சொல்றேன். ஸோ அதனால் டோன்ட் வரி. வேர்ட்மா எழுதுனா, வேர்டில் எழுதுனா கன்ஃபியூஸ் ஆகாது. இதெல்லாமே நம்பர்ஸ் வச்சு புரிஞ்சுக்கோ. இப்போ b square is a multiple of 5. ஏன்னா b square is 5 into c square. அப்போ b square is divisible by 5. இப்போ திருப்பியும் தியரம் 1.2 by தியரம் 1.2 என்ன சொல்லலாம்? ஒரு ஸ்கொயர் if it is divisible by prime number, ஒரு ஸ்கொயர் if it is divisible by prime number, then the number is divisible by the same prime number. So b is divisible by 5. அப்போ I can write b is a multiple of 5 where d is some integer. b is some multiple of 5 where d is some integer. So this will imply this. புரியுதா? So இப்போ question over. ஏன் question over? இப்போ நான் முதல் 2 ஸ்டெப் அழைச்சிடுறேன். I need some space to solve. இப்போ என்ன சார் பண்ணுவீங்க? நம்ம a is a multiple of 5 கண்டுபிடிச்சாச்சு, b is a multiple of 5 கண்டுபிடிச்சாச்சு. சார் இது ரெண்டுத்தையும் பார்த்தா 5 is a common factor. 5 is a common factor between a and b. Between a and b. ஆனா அப்படி வரலாமா? வரக்கூடாதுல. ஏன்னா a and b are co-prime. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல சொன்னோம்ல, a by b is equal to root 5 where a and b are integers, b is not 0 and a and b are co-prime. So a க்கு b க்கு common factor இருக்காது. ஆனா நம்ம காமிச்சிட்டோம் common factor இருக்குன்னு. Therefore there is a contradiction. ஏன் contradiction? Because a and b are supposed to be co-prime. a and b are supposed to be co-prime. So அடுத்த ஸ்டெப் என்னது? We will say hence our assumption is wrong. Hence our assumption is wrong. அவ்வளவுதான். So நம்ம assumption wrongனா நம்ம என்ன assume பண்ணோம்? We assume that root 5 is rational. So root 5 rationalன்றது தப்பு. root 5 rational தப்புனா அப்ப வேற என்ன கரெக்ட்? root 5 is irrational. அவ்வளவுதான். ஓகே, ஏன்னா ரியல் நம்பர்ஸ் ரெண்டு தான் இருக்க முடியும். ஒன்னு ரேஷனல், இன்னொன்னு irrational. So ரேஷனல் இல்லாட்டி irrational தான். So ரேஷனல் இல்லைன்னு சொல்லிட்டோம், ப்ரூவ் பண்ணியாச்சு. ரேஷனல் கிடையாது, அப்போ கண்டிப்பா irrational தான் இருக்கணும். புரியுதா? Are you all clear? So that is how you finish it. That is how you complete it. பசங்களா, இது ரொம்ப பியூட்டிஃபுல்டா. ப்ளீஸ் நோட் பண்ணிக்கோங்க. நான் எல்லா ஸ்டெப்ஸும் எழுதியிருக்கேன். நீங்க யூடியூப்ல பாஸ் பண்ணி எழுதிக்கலாம். ஓகே, hence our assumption is wrong. So root 5 is not rational. Hence it is root 5 is an irrational number. Hence root 5 is an irrational number. அவ்வளோதான்டா, இவ்வளோதான் பண்ணும். This is what they'll ask. பசங்களா, இதுதான் ஃபுல் ஸ்டெப்ஸ். இது வந்து ஃபுல்லாக நீங்கள் எழுதுனீங்கன்னா ஒரு தப்பு கூட சொல்ல முடியாது. nobody can reduce even half a mark. This is how you write. சரியா? எல்லாரும் கிளியரா? ஸோ இதே ஸ்டெப்ஸ் தான்
√5 irrational ப்ரூவ் பண்றதுக்கு, √3 irrational ப்ரூவ் பண்றதுக்கு, √2 irrational ப்ரூவ் பண்றதுக்கு, √7 irrational ப்ரூவ் பண்றதுக்கு எல்லாத்துக்கும் இதே ஸ்டெப்ஸ் தான். கட்டாயம் போர்டு எக்ஸாம்ல ஒரு கேள்வி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த மாதிரி. ஓகேவா? ஸோ இப்போ வாங்க அடுத்த கொஸ்டின்ஸ் போலாம். ஐ ஹோப் யூ என்ஜாய் இட். செக் பண்ணிக்கோங்க. இதே ஸ்டெப்ஸ் தான் யூ ஷுட் ரைட். யூ ஷுட் ஹேவ் அ சிமிலர் approach to this question. Okay? Great. So, இப்போ let's go to the next question. So, prove that 3 plus 2 root 5 is irrational. இந்த கேள்விகள்லாம் ரொம்ப ஈஸி. நான் முன்கூட்டியே ஒன்று சொல்லிடுறேன். இந்த மாதிரி கொஸ்டின்ஸில் √5 irrationalனு உங்களுக்கு தெரியும். சார் அது எப்படி சார்? என் டீச்சர்லாம் இல்லை சார், கொடுக்கல சார், அப்படி என் ஸ்கூலில் பிரச்சனை பண்ணாங்க சார். சரி, உனக்கு வேணும்னா நீ தனியாக ப்ரூவ் பண்ணிக்கோ. அதான் போன கேள்வியில் சொல்லி கொடுத்தேன்ல. போன கேள்வியில் அதான பண்ணும். போன கேள்வியில் √5 irrational ப்ரூவ் பண்ண சொல்லி கொடுத்துட்டேன். அப்படி உனக்கு அவசியம் தேவைப்பட்டா உனக்கு ப்ரூவ் பண்ண தெரியும் ஆல்ரெடி. ஸோ தனியாக ஃபர்ஸ்ட் அதை ப்ரூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை irrational தெரிஞ்சு யூஸ் பண்ணு. ஓகே, நான் இந்த கேள்வி எப்படி சால்வ் பண்ண போறேன்னா, ஐ நோ √5 இஸ் irrational. √5 irrational தெரிஞ்ச பிறகு எப்படி சால்வ் பண்றது அதான் நான் இப்போ காமிக்க போறேன். ஏன்னா NCERT எக்ஸாம்பிள்ஸ்ல போய் பாரு, அவங்களும் அப்படிதான் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்தா assume or it is known that √5 is irrational. நீ √5 irrational ப்ரூவ் பண்ண தேவையில்லை, அது நீ எடுத்துக்கலாம். நீ வேணா உன் சந்தோஷத்துக்கு NCERTல போய் எக்ஸாம்பிள்ஸ் பாரு. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் அவங்களும் டைரக்டா irrational அசியூம் பண்ணி இல்ல கொடுத்த மாதிரி தான் சால்வ் பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஸோ ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட். நான் என்ன சொல்லுவேன்னா பசங்களா, மோஸ்ட்டாக இந்த மாதிரி கேள்விகள் 2 மார்க்கு தான் வரும், இல்லை 3 மார்க்குக்கு வரும் போர்டு எக்ஸாமில். ஸோ 2-3 மார்க் வரப்போ நீ வந்து √5 தனியாக irrational ப்ரூவ் பண்ணுறது அவசியம் இல்லை. என்னைய கேட்டா √5 irrational கொடுத்த மாதிரி எடுத்துக்கோ. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம we know that √5 is irrational. Okay, so அது வந்து given வச்சுக்கோ, அது வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ முதல் ஸ்டெப் என்னது? முதல் ஸ்டெப் வந்து இவன் இது irrational ப்ரூவ் பண்ண சொல்றான். திருப்பியும் proof by contradiction. திருப்பியும் நான் என்ன பண்ண போறேன்? திருப்பியும் I am going to do by proof by contradiction. I am going to do by proof by contradiction. Proof by contradiction என்னது? Sir, let us assume on the contrary. இதே ஸ்டெப்ஸ் யூஸ் பண்ணுங்க பசங்களா. Let us assume on the contrary 3 plus 2 √5 is rational. ஓகேவா? 3 plus 2 √5 is rational. அப்போ rational நம்பர்னா 3 plus 2 √5 is equal to a by b. கரெக்டா? 3 plus 2 √5 is a by b, where a and b are integers. B is not equal to 0. B is not equal to 0 and a and b are co-prime. So இதான் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஸோ இதான் ஸ்டாண்டர்ட் ப்ரொசீஜர். இப்போ இந்த கேள்விக்கு இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்க்கு என்ன பண்ணுவோம்னா, இப்போ 3 is an integer ரேஷனல் நம்பரா இருந்துச்சுன்னா அதை அந்த பக்கம் கொண்டு போயிடும். ஸோ ரேஷனல் நம்பர்லாம் உனக்கு தெரிஞ்சதை ஒரு பக்கம் கொண்டு வந்துரு, இர்ரேஷனல்ல இன்னொரு பக்கம் வச்சுக்கோ. இதான் மெத்தட். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்க்கு என்ன ப்ரொசீஜர்னா, ரேஷனல் நம்பர்ஸ்லாம் ஒரு பக்கம் கொண்டு வந்துரு, இர்ரேஷனல்ல ஒரு பக்கம் வை. அப்போதான் நம்ம ப்ரூஃப் பை கான்ட்ரடிக்ஷன் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இப்போ ரேஷனல் என்னது? சார் 3 வந்து ஒரு இன்டீஜர், அதை அந்த பக்கம் கொண்டு போயிடலாம் சார். அப்போ 2 √5 is equal to a by b minus 3. இப்போ LCM எடுக்கலாமா? LCM எடுத்தா இங்க கீழே 1 இருக்கு, 3னா 3 by 1. ஸோ LCM எடுத்தா டினாமினேட்டர் சேம் ஆக்கணும். டினாமினேட்டர் சேம் ஆக்கணும்னா I have to multiply by b. அப்போ 2 √5 is equal to a minus 3b by b. ஸோ இது ரேஷனல் நம்பரா?
ஆமாம், ஏன்னா ரெண்டு ரேஷனல் நம்பர் சப்ட்ராக்ட் பண்ணால் ரேஷனல் நம்பர் தான் வரும். சரியா? ரெண்டு ரேஷனல் நம்பர் ஆட் பண்ணால் சப்ட்ராக்ட் பண்ணால் ரேஷனல் நம்பர் தான் வரும். ஸோ a-3b ரேஷனல் நம்பரா, கீழேயும் யூ ஹாவ் ரேஷனல் நம்பர், யூ ஹாவ் இன்டீஜர். பேசிக்லி இது ஒரு இன்டீஜர், இது ஒரு இன்டீஜர். ஏன்னா a and b ஆர் இன்டீஜர்ஸ், a and b ஆர் இன்டீஜர்ஸ். ஸோ ஒரு இன்டீஜர்லேருந்து இன்னொரு இன்டீஜர் மல்டிபிள் சப்ட்ராக்ட் பண்ணால் அதுவும் இன்டீஜராக தான் இருக்கும். ஸோ மேலே ஒரு இன்டீஜர், கீழே ஒரு இன்டீஜர், அப்போ அது ரேஷனல் நம்பர் தானே, அப்போ அது ரேஷனல் நம்பர் தானே. ஸோ ரைட் சைடில் இருக்கிறது ரேஷனல் நம்பர், இது ரொம்ப முக்கியம். இப்போ இந்த 2யும் கொண்டு வந்துரு, ஏன்னா 2வும் ஒரு இன்டீஜர் தானே, 2வும் ஒரு இன்டீஜர். ஸோ இன்டீஜர்லாம் ஒரு பக்கம் கொண்டு வந்துரு. ஸோ தட் நம்ம ஒரு பக்கம் ரேஷனல் நம்பர்ஸை வளர்த்துக்கிட்டே வரலாம், இன்னொரு பக்கம் இர்ரேஷனல் தனித்து நிற்கும். ஓகேவா? ஸோ இந்த 2வை கீழே கொண்டு வந்தா I will get √5 is equal to, ரைட் சைடில் என்ன இருக்கும், a-3b by 2b. எப்படி 2b? ஏன்னா இந்த 2 கீழே வந்துச்சு, இந்த 2 கீழே வந்தா 2bன்னு ஆயிரும். சரியா? Are you all clear? Everybody? I hope you guys are able to understand. சூப்பர், அவ்வளோதான்டா. இப்போ கேள்வி ஓவர் பசங்களா. ஏன்னா ரைட் சைடில் இருக்கிறது நீ எப்படி ப்ரூவ் பண்ணுனா, a-3b, a and b are integers, so a-3bயும் இன்டீஜர் தான், b ஒரு இன்டீஜர், so 2bயும் ஒரு இன்டீஜர் தான். ஸோ மேலே ஒரு இன்டீஜர், கீழே ஒரு இன்டீஜர், அப்போ ரைட் சைடில் இருக்கிறது ரேஷனல் நம்பர். ரைட் சைடு ரேஷனல் நம்பர், லெஃப்ட் சைடில் என்ன இருக்கு, இட் இஸ் கிவன் √5 இஸ் irrational. ஸோ ரைட் சைடில் ஒரு ரேஷனல் நம்பர், லெஃப்ட் சைடில் ஒரு irrational நம்பர், ரெண்டும் ஈக்குவலாக இருக்க வாய்ப்பே இல்லை. ஒரு irrationலும் ஒரு ரேஷனலும் ஈக்குவலாக இருக்க வாய்ப்பே இல்லை. ஸோ தேர் இஸ் அ கான்ட்ரடிக்ஷன். அப்போ நம்ம அசியூம் பண்ணது தப்பு. புரியுதா? திஸ் இஸ் ஹவ் யூ ரைட். ஸோ லெஃப்ட் சைடு இஸ் irrational நம்பர், ரைட் சைடு இஸ் ரேஷனல் நம்பர். இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்க வாய்ப்பே இல்லை. therefore we have a contradiction. Hence our assumption is wrong. நம்ம assumption என்னது? 3 plus 2√5 is rational. So 3 plus 2√5 is not rational. If it is not rational, then it has to be irrational. அதான் ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்கான். ஓவர். Are you all clear? Everybody happy with this? புரிஞ்சா? Did you all like it? I hope you are able to follow. So அதுக்கப்புறம் irrational rational ஈக்குவலாக இருக்க முடியாது, அதை எழுதிக்கோ. ஓகே, லெஃப்ட் சைடு we have LHS, we have a irrational number. And on RHS we have a rational number. Okay, so என்ன எழுதுவேன்? These two cannot be equal. Cannot be equal. Hence our assumption is wrong. Therefore there is a contradiction. Therefore there is a contradiction. அதுக்கப்புறம் என்ன எழுதுவே? அதுக்கப்புறம் you'll say hence our assumption is wrong. Our assumption is wrong. அப்புறம் என்ன எழுதுவே? அப்போ assumption wrongனா, so 3 plus 2√5 is not rational. It is not rational na, it is irrational. அப்புறம் hence proved போட்டுக்கலாம். அவ்வளோதான். That's how you write. ஸோ இந்த ஸ்டோரி எழுதுறதுலாம் you have to learn பசங்களா. இதெல்லாம் எதிர்பார்ப்பாங்க, even if it is 2 mark or 3 mark. ஸோ இவ்வளோ எழுத வேண்டியனால தான் நான் சொல்கிறேன், இந்த கேள்விக்கு √5 irrational நீ ப்ரூவ் பண்ண தேவையில்லை, அதை நீ எடுத்துக்கிட்டு சால்வ் பண்ணலாம்.
ஏன்னா அதை எடுத்துட்டு சால்வ் பண்ணாலே இவ்வளோ விஷயம் எழுதணும். ஸோ இதுவே உனக்கு 2-3 மார்க்ஸ்க்கு குட் இனஃப். √5 நீ தனியாக ப்ரூவ் பண்ணினா அது இன்னொரு ஒரு பேஜ் போகும். ஸோ ஐ டோன்ட் திங்க் இட்ஸ் நெசசரி. என்னை கேட்டால் நீ உங்கள் ஸ்கூல் டீச்சர்ஸ்ட்டை கேட்டுக்கோங்க. பப்ளிக் எக்ஸாமில் வாட் ஐ டோல்ட் இஸ் ஃபைன். ஏன்னா என்சிஆர்டிலே அவன் அப்படி தான் பண்ணியிருக்கான். நீ என்சிஆர்டி எக்ஸாம்பிள்ஸை போய் பாரு. சரியா? வெரி குட். ஸோ இப்போ நம்ம முன்னாடி போகலாம். அடுத்த கேள்வி, ப்ரூவ் தட் த ஃபாலோயிங் ஆர் இர்ரேஷனல். இதுவும் ரொம்ப சிம்பிள் கொஸ்டின்ஸ் பசங்களா. தீஸ் ஆர் ஆல் வெரி ஈஸி கொஸ்டின்ஸ். வாங்க எப்படி ப்ரூவ் பண்ணுறதுன்னு டப்புன்னு கொஞ்சம் வேகமாக பண்ணலாம். ஏன்னா இப்போ நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் ஆயாச்சு. we can go a little bit faster. சரியா? let's go. prove that the following are irrational. so என்ன பண்ணுவோம்? we give proof by contradiction. okay, so what is the first step? First step is let us assume on the contrary 1/√2 is rational. அவன் irrational prove பண்ண சொல்லியிருக்கான். நான் அது கான்ட்ரரியா அதுக்கு எதிர்த்து 1/√2 வந்து ரேஷனல் எடுத்துக்கிட்டேன். 1/√2 ரேஷனல்னா what will I get? 1/√2 is equal to a by b, where a and b are integers. b not equal to 0 and a and b are co-prime. ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணுவேன்? √2 நான் என்ன சொன்னேன்? இர்ரேஷனல்னா ஒரு பக்கம் எடுத்துட்டு போயிரு, ரேஷனல்னா ஒரு பக்கம் கொண்டு வா. ஓகே, ஸோ நம்ம இந்த கேள்வியில் it is given that √2 is irrational. given √2 is irrational. சரியா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுவேன்? b எங்க கொண்டு வா. ஸோ b/√2 equal to a. a கீழே கொண்டு வா. b/a equal to √2. சரியா? ஸோ b/a equal to √2னா இப்போ இதில் லெஃப்ட் ஹேண்ட் சைடு இன்டீஜர் பை இன்டீஜர். கரெக்டா? இது ஒரு இன்டீஜர், இது ஒரு இன்டீஜர். இன்டீஜர் பை இன்டீஜர் ரேஷனல் நம்பர். ரைட் ஹேண்ட் சைடு √2 is irrational. We have to take that. √2 is irrational. So LHS is a rational number. LHS la we have a rational number and RHS la we have a irrational number. எப்படி irrational number சொல்றீங்க சார்? ஏன்னா it is given that √2 is irrational. So LHS cannot be equal to RHS. So திருப்பி அதே ஸ்டோரி. என்னது? Therefore there is a contradiction. Hence our assumption is wrong. நம்ம assumption என்ன? 1/√2 is rational assume பண்ணிருக்கோம். So இந்த assumption தப்பு. அப்போ 1/√2 is not rational. அப்போ not rational னா என்னது? Not rational னா it is irrational. அவ்வளவுதான். That's how you prove it. ஓகேவா? Are you all clear? Everybody? புரியுதா பசங்களா? I hope you are able to understand. So next step you say therefore there is a contradiction. அதுக்கப்புறம் என்ன சொல்லுவ? Hence our assumption is wrong. So 1/√2 is not rational. 1/√2 is not rational na, appo it has to be irrational. அவ்வளோதான். hence proved. ஸோ இதான் ஸ்டாண்டர்ட் மெத்தட்ஸ். ரொம்ப ஈஸிடா. ஓரளவுக்கு நீ அதை பழகிட்டீங்கன்னா உனக்கு மொக்கையாக இருக்கும். சரியா? ஸோ இதெல்லாம் எழுதி வச்சுக்கோங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்க.
அதனால தான் வேணும்ட்டு நான் ஒவ்வொரு லைனுமே நான் எழுதுறேன். எல்லா கேள்வியும் திருப்பியும் நான் ஐ எம் ஃபோர்ஸிங் மை செல்ஃப் டு ரைட். நான் சும்மா சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம், ஆனால் எழுதுறேன் ஸோ தட் யூ கைஸ் வில் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ தட் நீ எழுதி வச்சு நீ படிக்க ஆரம்பிப்ப. இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பசங்களா. சரியா? ஐ ஹோப் யூ கைஸ் வில் யூட்டிலைஸ் இட். நெக்ஸ்ட் கொஸ்டின் அப்படியே HSL அதே மாடல். என்னது? we will prove by contradiction. We will prove this by contradiction. Prove by contradiction என்ன பண்ணுவ? Prove by contradiction na we will try to first assume something on the contrary. அவன் என்ன கேட்டிருக்கான்? 7√5 irrational prove பண்ணுன்னு சொல்லியிருக்கான். Prove that 7√5 is irrational. நீ என்ன பண்ணுவ? Let us assume on the contrary 7√5 is rational. நான் வந்து அவன் என்ன ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்கானோ அதுக்கு எதிர்த்து எடுப்பேன். அதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். 7√5 ரேஷனலா? ரேஷனல் நம்பர் என்னது? ரேஷனல் நம்பர்னா 7√5 is equal to a by b. அதே ஸ்டெப்ஸ் where a and b are integers, b is not equal to 0 and a and b are co-prime. Supera? Are you all clear with this everybody? So இதா நம்ம ஸ்டாண்டர்ட் ஸ்டெப்ஸ். இப்போ அடுத்து என்ன பண்ணுவேன்? இப்போ இதை வச்சு நான் ஒர்க் பண்ணுவேன். நான் என்ன சொன்னேன்? எல்லா இன்டீஜர்ஸையும் ஒரு பக்கம் கொண்டு போயிரு, எல்லா ரேஷனல் நம்பர்ஸையும் ஒரு பக்கம் கொண்டு வா, இன்னொரு பக்கம் இர்ராஷனல் மட்டும் வச்சுக்கோ. உனக்கு எந்த இர்ராஷனல் தெரியுமோ. ஸோ இந்த கேள்வியில இட் இஸ் கிவன், இந்த கேள்வியில இட் இஸ் கிவன் √5 இஸ் irrational. It is given that √5 is irrational. ஓகேவா? Are you all clear? So நான் வந்து இன்டீஜர்ஸ்ல அந்த பக்கம் கொண்டு போனா 7 அந்த பக்கம் I'll take it. 7 இங்க மல்டிப்ளை ஆயிருக்கு. 7 இங்க மல்டிப்ளை ஆயிருக்குன்னா அங்க போனா டிவைட் ஆயிரும். ஸோ a by 7b ஆயிரும். ஸோ இப்போ ரைட் ஹேண்ட் சைட் பார்த்தீங்கன்னா யூ ஹாவ் இன்டீஜர் பை இன்டீஜர். ஏன்னா ரெண்டு இன்டீஜர் மல்டிப்ளை பண்ணா இன்டீஜர் தான், ரெண்டு இன்டீஜர் மல்டிப்ளை பண்ணா இன்டீஜர் தான். ஸோ மேலே ஒரு இன்டீஜர், கீழே ஒரு இன்டீஜர். அப்போ ரைட் ஹேண்ட் சைட் RHS is a rational number. ஏன் rational number? ஏன்னா rational numbers தான் integers by integers. ஏன்னா rational numbers தான் integers by integers. புரியுதா? Are you all able to get that? And √5 left hand side is an irrational number. √5 left hand side is an irrational number. எப்படி irrational number? It is given. இதை ப்ரூவ் பண்ணணும் அவசியம் இல்லை பசங்களா. ஏன்னா லைக் ஐ செட் இட் டிபெண்ட்ஸ் ஆன் த கொஸ்டின் மார்க்ஸ். ரொம்ப அதிக மார்க்ஸ், அநியாயத்துக்கு அதிகமாக இருந்துச்சுன்னா 5 மார்க் அப்படிலாம் கேட்க மாட்டாங்க. சொல்கிறேன், அந்த மாதிரி ரொம்ப அதிக மார்க்ஸ் வந்துச்சுன்னா தென் √5 நீ irrational தனியாக ப்ரூவ் பண்ணணும். ஆனால் ஜென்ரலாக நான் சொல்கிறேன் 99% இந்த மாதிரி கேள்விகளில் √5 நீ வந்து irrational தனியாக எடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேவா? ஏன்னா இந்த மாதிரி கேள்விகளில் வெறும் √5 கொடுத்துட்டு ப்ரூவ் இட் இஸ் irrational கேட்டால் அது நீ பண்ணி தான் ஆகணும். தனியாக √2 இஸ் irrational ப்ரூவ் பண்ணு, அங்கே நீ அசியூம்லாம் பண்ணக்கூடாது. அங்கே நீ வந்து கிவன் √2 இஸ் irrational எடுக்கக்கூடாது, அங்கே நீ ப்ரூவ் பண்ணணும். அதான் அவன் கேட்டிருக்கான். ஆனால் இந்த மாதிரி ஒரு கேள்வியில் ஒரு பகுதியாக வருதுன்னா நீ அதை கிவன் √5 இஸ் irrational எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு irrational, ரைட் ஹேண்ட் சைடு rational. So LHS cannot be equal to RHS. புரியுதா? LHS cannot be equal to RHS. Therefore there is a contradiction. அதுக்கப்புறம் என்ன எழுதுவ? Therefore there is a contradiction. அதுக்கப்புறம் hence our assumption is wrong. Assumption wrong na then நம்ம என்ன அசியூம் பண்ணிருக்கோம்? 7√5 is rational அசியூம் பண்ணிருக்கோம். ஓகே, 7√5 is rational அசியூம் பண்ணிருக்கோம். சரியா? இதான் தேர்ட் ஸ்டெப் வச்சுக்கோ. அப்புறம் இதான் ஃபோர்த் ஸ்டெப்பு.
okay இதான் fifth step okay then sixth step will be our assumption is wrong na so 7√5 நம்ம rational னு assume பண்ணோம் so it is not rational ஏன்னா நம்ம assumption is wrong if it is not rational then 7√5 is irrational 7√5 is irrational hence proved okay va are you all clear everybody so idan proof by contradiction I hope you guys liked it this is how you solve it mulu kelvi I have written it down for you so next one is over here 6 plus root 2 இது எப்படி சார் சால்வ் பண்ணுது again same method okay same procedure ஒன்றும் வித்தியாசம் கிடையாது okay so இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இப்போ நீங்க ஒரு ஈஸியா இந்த மாடல் வந்து அசால்ட்டா சால்வ் பண்ணுவீங்க நான் நம்புறேன் let's go forward வாங்க பசங்களா let's finish it off so இதுமே we will give the proof by contradiction okay வா we will give the proof by contradiction so என்ன பண்ணுவோம் முதல் ஸ்டெப் நம்ம வந்து அவன் என்ன கேட்டிருக்கான் சார் அவன் வந்து 6 plus root 2 irrational ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்கான் ஸோ அவன் என்ன சொல்லியிருக்கானோ அதை எதிர்த்து தான் நான் ஆரம்பிப்பேன் அவன் என்ன சொல்லியிருக்கானோ அதை எதிர்த்து அப்படி தான் நான் ஆரம்பிப்பேன் அவன் irrational ப்ரூவ் பண்ண சொல்கிறான்னா நான் ரேஷ்னல் தான் எடுப்பேன் ஓகேவா ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இஸ் let us assume on the contrary என்னது 6 plus root 2 is rational இதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஸோ ரேஷ்னல்னா என்னது ரேஷ்னலோட டெஃபினேஷன் கொண்டு வா ரேஷ்னல்னா என்னது 6 plus root 2 is equal to a by b அதே கதை where a and b are integers b is not equal to 0 and a and b are co-prime அவ்வளவுதான் இதான் ரெண்டாவது ஸ்டெப் இப்போ நான் என்ன சொன்னேன் இன்டீஜர்ஸ்லாம் ஒரு பக்கம் கொண்டு போயிரு இன்டீஜர்ஸ்லாம் ஒரு பக்கம் கொண்டு போயிட்டீங்கன்னா you will have rational on one side irrational on other side you will have rational on one side you will have irrational on other side அந்த மாதிரி கொண்டு வரணும் ஸோ இங்க யார் இன்டீஜர் 6 தான் இன்டீஜர் 6 அந்த பக்கம் கொண்டு போ 6 அந்த பக்கம் கொண்டு போயிட்டா a by b minus 6 னு வரும் இப்போ 6 னா 6 by 1 இப்போ LCM எடுத்தா என்னது சார் LCM எடுத்தா I have to multiply by b சார் ஏன்னா அப்பதான் denominator சேம் ஆகும் ஸோ அப்போ root 2 is equal to a minus 6b by b புரியுதா ஸோ இப்போ LHS is irrational கரெக்டா LHS is a irrational number ஏன்னா root 2 வந்து irrational சார் root 2 irrational ப்ரூவே பண்ணலையே சார் நம்ம அப்படி எடுக்கலாமா சார் எடுக்கலாம் ஓகே இந்த மாதிரி கேள்விகள்ல given root 2 is irrational சரியா அது கேள்வியில கொடுத்த மாதிரி வச்சுக்கோ ஓகேவா are you all clear so LHS left hand side LHS னா left hand side னா ஈக்குவேஷன்ல இந்த சைடு so root 2 வந்து irrational ரைட் சைடு என்னது ரைட் சைடு வந்து இது ஒரு இன்டீஜர் மைனஸ் இது ஒரு இன்டீஜர் மைனஸ் இன்டீஜர் தான் இன்டீஜர்ல இருந்து இன்னொரு இன்டீஜர் ஆட் பண்ணா சப்ட்ராக்ட் பண்ணா இன்டீஜர் தான் வரும் ஸோ இன்டீஜர் மைனஸ் இன்டீஜர் தான் வரும் ஸோ இன்டீஜர் நியூமரேட்டர்ல டினாமினேட்டர்ல ஒரு இன்டீஜர் பை இன்டீஜர் இஸ் ரேஷனல் நம்பர் ஸோ என்னோட RHS இஸ் அ ரேஷனல் நம்பர் புரியுதா are you all able to understand everybody so LHS ல irrational RHS ல rational ரெண்டும் ஈக்குவலா இருக்க வாய்ப்பே இல்லை so LHS cannot be equal to RHS therefore there is a contradiction so contradiction வந்தா என்ன அர்த்தம் our assumption is wrong hence our assumption is wrong நம்ம assumption wrong னா என்ன அர்த்தம் நம்ம assumption என்னது 6 plus root 2 is rational னு assume பண்ணிருக்கோம் 6 plus root 2 is rational னு assume பண்ணிருக்கோம் அந்த assumption தப்புனா அப்போ so
6 plus root 2 is not rational. இங்கேருந்து இங்க வா. 6 plus root 2 is not rational. அப்போ 6 plus root 2 is irrational. Hence proved. அவ்வளோதான். I hope you liked it. உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். That is it பசங்களா. This is how you do it. இப்போ ஹாப்பியா? இப்போ இந்த சாப்டர்ல ஒரு கான்ஃபிடன்ஸ், ஒரு நம்பிக்கை வந்திருக்கா? I hope all of you enjoyed it. இப்படி தான் நம்ம ப்ரூவ் பண்ணணும் பசங்களா. எல்லா கேள்வியும் நான் பண்ணிட்டேன். எக்ஸாம்பிள்ஸ் நான் நம்ம வேதாந்து மாஸ்டர் தமிழ் அந்த சேனல் தான் நான் டீச் பண்ணுறேன். நீங்கள் இன்னும் அந்த சேனல் பார்க்காட்டி போய் அதை பாருங்கள். வேதாந்து மாஸ்டர் தமிழ் அதில் தான் நான் டீச் பண்ணுறேன். இந்த கான்செப்ட்ஸு எல்லாமே நான் சொல்லி கொடுத்துருப்பேன். பார்க்காட்டி போய் பாருங்கள், ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதையும் இதையும் சால்வ் பண்ணிங்கன்னா யூ ஆர் ஆல் செட் ஃபார் போர்டு எக்ஸாம். போர்டு எக்ஸாமில் என்ன கேள்வி வந்தாலும் எப்படி தான் ட்விஸ்ட் பண்ணி மாற்றி கேட்டாலும் யூ வில் பி ஏபிள் டு சால்வ். ஏன்னா இப்போ உங்களுக்கு கான்செப்ட் புரிஞ்சாச்சு. ஸோ ஐ ஹோப் யூ என்ஜாய்ட் இட். தட்ஸ் அபவுட் இட். நம்ம எக்ஸசைஸ் 1.2 இஸ் ஓவர். இதுக்கு மேலே கேள்வி இல்லைன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். ஓகே. ஸோ அடுத்த எக்ஸசைஸில் நம்ம சந்திக்கலாம். இன்னொரு சாப்டர், இன்னொரு வீடியோ. அது வரைக்கும் நல்லா படிங்க, சந்தோஷமாக இருங்க. ஆல் தி வெரி பெஸ்ட். டேக் கேர் அண்ட் லவ் யூ ஆல். பாய்.